இல்லடா விசில் இல்ல விசில் அடிச்சா குஞ்சுங்கன்னு சொல்றோம் இந்த மூதவிங்க. முதல்லதான் ஸ்போர்ட்ஸ்லயும் விசில் இருக்கும், டிராபிக் போலீஸ் கிட்டயும் இருக்கும், ஏன் கோர்ட்ல ஏதாவது ப்ரோ சார் சிஎம்ஏ விசில் அடிச்சா கொஞ்சம் ப்ரோ. இல்ல 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 வேணாம் 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 வேணாம், அதெல்லாம் தவிர்த்துருவோம். இல்ல இல்ல அவரு இல்ல நீங்க வச்சு செய்யுங்க. ஆனா இப்ப வேணாம், 26ல எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவரு பதவி இறங்கி எதிர்கட்சி தலைவரா இல்ல 3வது கட்சியா வருவாரு, அப்ப பேசுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். இப்ப வேண்டாம். வன்மம் தவிர்க்கப்படும். வன்மம் தவிர்த்திடலாம் இப்போதைக்கு. ஆமா, எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வேண்டாம். அதுக்கப்புறமா கக்கிக்கலாம், அவங்களே கக்குவாங்க, அவங்க இப்பயே கக்குறாங்க. ஆனா கேட்டா ஈஸியா கனெக்ட் ஆகுறது விசில் தான் கேட்டேன். ஈஸியா கனெக்ட் ஆகும். இல்ல இது சிம்பிள் இல்ல. அதுவும் இல்லாம நமக்கு அந்த வி சென்டிமெண்ட் வேற ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வி சாலை, விக்கிரவாண்டி, முதல் மாநாடு, விஜய் எல்லாமே வி தான் நமக்கு. இது என்ன இந்த பேட்டரி போட்டாதான் டார்ச் லைட் ஓடும். அந்த டார்ச் லைட்ல பேட்டரி இல்லாத ஒரு டார்ச் லைட். இங்க வெறும் வாய் இருந்தா போதும், உதட்டு இருந்தா போதும், காத்து இருந்தா போதும், விசில் சத்தம் கேட்டுரும். சிப்ரோ என்னைக்கு போய் அந்த கட்சி எடுத்துட்டு போயிட்டானே ப்ரோ. அதுக்கும் பேட்டரி வேணும், அதுக்கும் பேட்டரி வேணும். இல்ல சிப்ரோ, அது என்னைக்கு போயிட்டு இந்த கட்சி போய் அந்த கட்சியோட இணைஞ்சதோ அன்னைக்கே வந்துட்டு எது கொட்டை எடுத்த புலி கொட்டை எடுக்காத புலி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரசத்துல கலக்கிற புளிய சொன்னேன், தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதனால பேட்டரி இல்லைன்னாலும் அதே திமுக கட்சி அப்படியே மர்ஜ் பண்ணிடியா. சரி சரி, அது இல்ல நமக்கு we should not talk. என்ன சொல்றது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, அது தவறான ஒரு செயல். பவர்ஃபுல் சிம்பலை தாண்டிங்க விசில் ப்ளோயிங்னு நம்ம அண்ணன் ஜனநாயகத்திலே அந்த தூக்குன கையை பத்தி பேசணும். அது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு சின்னம் தான். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா விசில் ப்ளோவர்னு ஒரு டேர்மே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டேர்ம். அது வந்து ஜூலியன் அசாஞ்சுன்னு சொல்லிட்டு விக்கி லீக்ஸ்ன்னு ஒரு குரூப் தான் அந்த வேர்டையே ஆரம்பிச்சது, விசில் ப்ளோவர்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்ல வர்றதுன்னா சிப்ரோ வந்து சவுக்கு சங்கர் மாதிரிங்கிறாரு. எல்லாருக்கும் புரியணும்னா நல்லவங்களை இல்ல 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 அந்த ஆளு கெட்டவனா இருந்தாலும் அந்த ஆளு ஒரு விசில் ப்ளோவர் தான். அவனை பத்தி நம்ம விசில் ப்ளோ பண்ணலாம். சவுக்கு சங்கரை பத்தி அவனை விடுங்க ஒரு செகண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். அவரை கூப்பிடுவாங்க. இல்ல எல்லாருக்கும் புரியணும்ல. அதாவது என்னன்னாங்க, இப்போ எங்கயாவது சொல்லுங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. நிறைய கண்டக்டர்ஸ் வாழ வச்சது விசில் தான். ஆமா இல்ல இது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. சிப்ரோ நீங்க விசில் ப்ளோவர்னா என்னன்னு விளக்குங்க. கண்டக்டரா நடிச்சவருங்க ஒருத்தர் வந்து நிஜ வாழ்க்கையில கண்டக்டர், அந்த விசில விடுங்க. நம்ம வந்து இந்த விசில் ப்ளோவர்னா என்னன்னா, ஒரு நிறுவனத்துல ஏதாவது தப்பு நடக்குதா, ஒரு அரசாங்கத்துல தப்பு நடக்குதா, அதுல நான் சொன்ன அந்த ஃபுட்பால் மேட்ச் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ப்ரோ. ஆப்போசிட் டீம் டிஎம்கே, இன்னொரு டீம் நம்ம தமிழ்நாடு மக்கள், ரெஃப்ரி நம்பர். நீங்க விதவிதமா அனாலஜி ஃபுட்பால் விட்டு வெளியே வர மாட்டீங்க பிரணவ். ஏன் இப்படி ஃபுட்பால்ல இருக்கீங்க? பிகில் படம் பாத்தீங்களா? இன்னைக்கு பிகில் படம் பாத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ஃபுட்பால் ரெஃபரன்ஸ் ஆகுது. திருப்பி நெட்வொர்க் தள்ளாடுது. அலெக்ஸ் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்துரு சாமி, குரோம்ல போய் பண்ணு, என்னைய பண்ணு. அலெக்ஸ் எப்பவுமே ஒருத்தர் கோ-ஹோஸ்ட் கொடுத்தா ஸ்டேபிளா இருக்கும். இல்ல அதான் விக்னேஷ் ப்ரோ வந்து வரேன்னாரு கொஞ்ச நேரத்துல. இந்த நேரத்துல யாரை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க? விக்னேஷ் அலெக்ஸ் போன நோண்டாத. அலெக்ஸ் ஸ்க்ரோல் பண்ணினா இருப்பான். இல்ல இல்ல அவனுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்க்ரோலிங்ல இருக்கான் அவன். மூடுங்க. இல்ல ஸ்க்ரோலிங். சரி ப்ரோ கேக்குதா? கேக்குது பாரு, சொல்லு. நான் பேசுறது அப்பதான் கேக்குது. இல்ல கேக்குது சொல்லு சொல்லு. இல்ல இந்நேரம் இவனுக்கு இதுக்கு ஏதாவது கேஸ் குடுத்துருக்கணும். இல்ல இரு, திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பாங்க. 11 பேர் கொண்ட குழு காலையில வருவானுங்க தூக்கிட்டு. வெயிட் பண்ணு. இல்ல ஏற்கனவே கொடி வந்ததுக்கே இந்த பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தூக்கிட்டு வந்தாங்க, யானை எங்களுதுன்னு. அதுக்கும் தலையில தட்டி அமிச்சிச்சு கோட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளம்பு, அது வேற யானை இது வேற யானை அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் ஆனா கொஞ்சம் கூட சூடு சொல்லாம இல்லாம திரும்ப வந்து அசிங்கப்பட்டு. இல்ல அவங்களுக்கு தெரியும் பாரதி, அவனுக்கு என்னன்னா லைம் லைட் இப்ப விஜயனா மேல இருக்குது. அவர் ஸ்டேஜில் நிக்கும் போது அவர் மேல அடிக்குது, சைட்ல வந்து அவரை திட்டுற மாதிரியாவது அந்த லைம் லைட்டுக்குள்ள வந்துட மாட்டோமான்னு அப்படியே இடுக்கிக்கிட்டு வரானுங்க. மக்கள் வந்து செருப்பால் அடிச்சு, அதான் மக்கள் செருப்பால் அடிச்சு மேடையில ஒருத்தர் நிக்கிறாருல, நாகரிகம் இல்ல கீழே இறங்குன்னு இறக்கிடுவாங்க. கவலைப்படாது. அட்டென்ஷன் சீக்கிங் தான். இப்ப என்னன்னா ஒரு சும்மா தோணுது லைட்டா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பேசிடுவாங்க.
இது நாங்க அப்பத்துல இருந்து பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். நாங்க வசனம் கவிதை எல்லாமே சரி எங்களுக்கு பாரதி, சொந்தம். நீங்க ஏதாவது அந்த லாஜிக்கல அவங்கள பார்த்து கேளுங்க. காலையில சூரியன் உதிக்குது இல்ல, அந்த சூரியன் உதிக்காம இருக்க சொல்லுங்க. குக்கர்ல சமைக்கிறாங்கல்ல, அந்த குக்கர்ல சமைக்க வேணாம்னு சொல்லுங்க. மலை இதோ இலை இருக்குது இல்ல, அந்த இலைய வந்து உதற வேணாம்னு சொல்லுங்க. தாமரை அப்படியே மலர வாங்க, வேணாம்னு சொல்லுங்க. பொறுமையா பேசுவோம். பிரச்சனை எங்க இருக்குதுன்ட்டு. யோ நீ தாங்க மாட்டேயான்னு பேச தாமரை ஆரம்பிச்சா. மலரக்கூடாது. ஆமாமா கரெக்ட். தாமரை எப்படி விட்டோம்? தாமரை தான் தேசிய சின்னமா, அது தேசிய மலராதுங்க. பூவான தாமரை எப்படி அலாட் பண்ணாங்க? ஏம்பா இல்ல எனக்கு இன்னொன்னு புரியல. விவசாயிங்கெல்லாம் அப்படியே ஒரு நாள் நின்றுமா தேர்தல்? ப்ரோ இல்ல அதுக்குதான் ஷிட் ப்ரோ, தலைவர் தான் சொன்னாரு இல்ல ப்ரோ, அண்ணாவையும் காமராஜரையும் பொதுவான ஆளு, நீங்க உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரிதான். பாரதி ப்ரோ பேசுறாரா? இல்ல அவன் பேச ட்ரை பண்ணா, இப்ப பேசல அவன். சொல்லுங்க பாரதி. இல்ல நான் இன்னொன்னு நீ காலையில ட்ரை பண்ணேன். மார்னிங் போயிட்டு சன்லைட் வாங்கலாம் போய் நின்று இருந்தப்போ ட்ரை பண்ண சொல்லுவாங்கல்ல, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. நான் என் ஒரே ஒரு கையை வச்சு என் கண்ணை மூடனே மறைஞ்சிருச்சுங்க. அலெக்ஸ் எதையுமே மறைக்கலாம் அப்படின்னு. பேசுறது இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணா வீட்டுக்கு கேம்பா பாட்டில் இல்ல இது வந்து வேற. நான் அதை அப்புறமா விளக்குறேன் என்னன்னு. வேற காரணத்துக்காக நான் சொன்னேன். கிரிஞ்சா இருந்தாலும் இந்த 2026 எலெக்ஷனுக்கு டிஎம்கே காரனுக்கு விசில் அடிச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும். மோஸ்ட் அது அக்செப்டபிள் தான் இருக்குது. புலம்புறது அதுன்னா 2-3 நாய்ங்க தான் கொஞ்சம் மயிறு இதெல்லாம் புலம்பாதீங்க. என்ன வந்தாலும் புலம்புதான் செய்வாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, விசில் அடிக்கிறதுங்கிறது ஒரு செலிப்ரேஷன் மோட்ல நம்ம எக்ஸ்பிரஷன் தான். அது எக்ஸ்பிரஷன், நம்ம செலிப்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் அது, அவ்வளவுதான். ஒரு பேச்சுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை திடீர்னு ஏதோ ஒரு ஹிஸ்டரி மாறுற மாதிரி திடீர்னு டிஎம்கே வந்து சிம்பிளை மாத்தி புது சிம்பிள் நிக்கிறான்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன், புது சிம்பிள் நிக்கிறாங்க. ஆனா அதே கட்சி தானே. டிவி கேக்கு வந்து உங்களுக்கு சூரியன் சிம்பிள் வந்துச்சுன்னு எடுத்துப்போம். அப்ப டிஎம்கே காரன் எல்லாம் சூரியன் அசிங்கமா கேட்பாங்க. புரியுதா உனக்கு? எப்படி பார்த்தாலும் அவனுங்க ஏதாவது என்ன சிம்பிள் எடுத்தாலும், ஏன் அவனுங்க சிம்பிளே நம்ம எடுத்தாலும் அவனுங்க சூரியன் அசிங்கமா கேட்பானுங்க. அவனுங்க மாறல. என்ன வேணா ப்ரோ, டிஎம்கே எல்லாம் சூரியன் சிம்பிள மாத்தாது. ஏன்னா அது வந்து நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகாயத்துல இருந்து சூரியன் உதிக்குன்னு. அது கவிஞரோட தலையில இருந்து உதிச்சிட்டு இருக்கு. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே ஸ்டார். இல்ல நீ சிம்பிள் வரைக்கும் போயிட்டு கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. சிம்பிளை மாத்துறாங்களாம். இவனை பாத்தியா என்னெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்னு? அதான் கற்பனை இருக்கலாம்டா அலெக்ஸ். நான் சொன்னதே பரவாயில்ல, அதுக்கு நீ சொன்னதுதான் மகா மொக்க காமெடி. இப்ப நம்ம ஊர்ல மாத்த மாட்டாங்க. மாத்தனா எல்லாம் பௌஷி தெரிஞ்சிடும். ப்ரோ அந்த மாணிக்க தாகூர் கதை என்ன ப்ரோ? அல்ட்ரா சிங்கிள் ரைட்டிங்னு போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அங்க இவரும் தான் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் டீமா தான் கிளம்பி இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம், வெயிட் பண்ணி. 90 நாள்ல பாருங்க, அடுத்த 100 நாள்ல பல படங்கள் பாப்போம். பாஸோட ரிக்வெஸ்ட் காமிக்குதா உனக்கு? வந்துட்டாரு பாஸ், உங்களுக்கு கிடைச்சிச்சு. எனக்கு பாரதி பேசவே கேட்கல. பாரதி பேசவே இல்லடா, பேசவே இல்லையடா இப்ப பாரதி. இப்ப இல்ல இப்பதான் பேசுறான். மைக் ஆன்ல வச்சு அமைதியா இருக்கிறான். இப்பதான் பேசுறான் பாரதி. சரி நீ மியூட்ல போடு. அப்ப பேசாதப்போ மியூட்ல. ஓகே நைஸ். இப்ப ஓகேவாப்பா? எங்க பாஸ் வந்தாரு காணோம்? சொல்லுங்க பாஸ், எப்படி இருக்கீங்க? உங்க பொடனைக்கு பின்னாடி தான். ஓ காட்டுது. வாங்க வாங்க, வணக்கம். சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ். அங்கிள் வீட்டுல குக்கர் எல்லாம் எடுத்துட்டாங்களா? இனிமே வச்சிருக்க கூடாதுன்ட்டாராம். வேற அதெல்லாம் விசில்லாம் அடிக்கூடாது பண்ணிட்டாராம். ஒரே போராட்டம் போய் நிக்குது கோபாலபுரம் சைட்லாம். ஒரு கொத்தடி கதை இருக்குது. ஐயோ நம்ம ஆளுங்களும் ரொம்ப ஓவரையா. சின்ன கொஞ்ச நேரத்துல ட்ரெண்ட் பண்ண. அது இல்லாம
வீட்டுல இருக்கிற மொத்த சிறுசன் கையிலயும் விசில வர குத்து விட்டாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு கேள்வி கூட வீட்டுல வேற தூங்க மாட்டாங்க பாங்க. எல்லாம் ஊதிக்கினே இருக்கும் போது சின்ன வயசுல எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேல விசிலாம் ஓடாத, இது வரும் அது வரும் அப்படின்னு ஊதாதன்னு வாங்க. ஏன்னா தூங்க விட மாட்டானுங்க. ஆனா நைட் ஃபுல்லா அந்த கிளைய ஒண்ணு வருது, நல்ல நாள்ல கூட அதுக்குள்ளே ஒரு பண்ணி என்ன பண்ணிச்சு, பேஸ்புக்ல போட்டுருந்துச்சு விசில் எல்லாம் அடிக்கிறாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது பப்ளிக். நான் முதல்ல ஒருவேளை பப்ளிக் நியூஸா இருக்கும், நான் முதல்ல பப்ளிக்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா பப்ளிக் நியூஸா இருக்கும் போல. எதுக்கு இப்படி பண்ண, நான் சின்ன சொல்லிட்டு காட்டிடுங்கன்னு பார்த்தா பையன் 10 நிமிஷம் எடுத்து போட்டா அது கொத்தடிமை. திமுக பத்திதான் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுது. ஏன்னா அதுக்குள்ள வைடி எறியறீங்களாடா, என்னடா நீங்க செலிப்ரேட் பண்றதுக்குள்ள வைடி எறியறானுங்க. அதுக்குள்ள கொத்தடிமை எலெக்ஷன் கமிஷன் வேற டேக் பண்றாங்க. சார் உடைய சத்தத்தை தாங்க முடியாது சார், வேற என்ன சின்னத்தை மாத்துங்க சார், வேற என்ன சைலண்டா இருக்க ஒரு சின்னத்தை கொடுங்க சார், முடியாது சார் இல்ல ப்ளீஸ் சார். என்ன எது ஞாபகம் வருதுன்னா, இந்த அழுவுற நீ இந்த அழுவுறன்னு சுதாகர் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள அந்த அதிக மாதிரிதான். இன்னொரு பங்கு கேளுங்க சார், நாங்க 5 வருஷமா கட்சி நடத்துறோம், கேக்குற சின்னத்தை கொடுக்காம ஒரு எலெக்ஷன் ஒண்ணு கொடுக்குறீங்க. இவங்க 2 வருஷம் வந்தவங்க மொதல் இது ஏத்து குடிங்க, எதுனா சார் நியாயம் தர்மம் அப்படின்னு நீ வேற 15 வருஷம் கட்சி நடத்துறியே, ஒரு கவுன்சிலராச்சும் ஆனிய, உனக்கு சின்னம் கொடுத்ததே பெருசு அப்படின்னு சொல்லும் எலெக்ஷன் கமிஷன். உன்னைய இத்தனை இதெல்லாம் தெரிஞ்சு உன்னைய வருஷம் நிக்க வைக்கிறோம்ல ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது, அதே பெரிய விஷயம். போய் ஓரமா பாரு, என்ன ஜெயிக்க போற மாதிரி பேசுற அப்படின்னு. நமக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் ரீச் பண்ணி விட்டுறது தெரியும். ஜாக்கா பேசுறது, ஜாக் ஒரே நாய்ஸா இருக்கு பின்னாடி. இல்ல மாவட்ட செயலாளர் மொத்த பேரும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க விசில். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்லி படத்துல என்னவா இல்ல, அந்த காசு நாங்க குஜராத்துக்கே போயிருவோம்னு ஒரு ஸ்டேட். இந்த டைம்ல ஏன் விசில் அவனுக்குதான் சரியான டிமாண்ட். அதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன் வேற ஸ்பேஸ்ல, இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் பேசிருக்கும் போது தான் சொன்னேன். அதாவது கோவிட் டைம்ல எப்படி சானிடைசர் மாஸ்க் வித்தவங்க எல்லாம் பெரிய பிசினஸ் ஆகி பணக்காரங்களானாங்களோ, அந்த மாதிரி விசில் வித்து இன்னையில இருந்து அடுத்த 100 நாள்ல விசில் பிசினஸ் தான் பிச்சுக்கும் தமிழ்நாட்டுல. ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குது. என்னன்னு சொல்றேன்னா, இப்ப டிஎம்கே உதயசூரியனை காட்ட முடியாது உள்ள போறவங்க. அதிமுக வேற ரெட்டை இலை காம முடியாது, தாமரை காம முடியாது. நம்ம போற வழியில நான் கழுத்திலே மாட்டிட்டு சுத்துவேன் அப்படின்னு போலாம். 2ஆம் நம்பர் அப்படின்னாலும் முடிஞ்சிடுச்சு. என்ன கண்ணு தெரியாத பாட்டிக்கு என்ன பண்ணிக்கிறாங்க. ப்ரோ டிஎம்கேவும் சூரியனும் உதயசூரியனும் வந்து ஏகே ஃபேன்ஸ் மாதிரியும். இவங்க என்ன சொன்னாலும் அவர் வந்து இவங்க பேரை இவங்க பேச்ச கேட்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. விசில் வந்து அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டு இருந்துச்சு. இனி சப்ஜெக்டே விசில். ஒரு எடிட் பார்த்தேன். அது என்னன்னா, இந்த ஒரு அஜித் கான் வந்துட்டு கிளிப் அதை எடுத்துட்டு விசில போட்டானுங்க ஊதி நிற மாதிரி டிஎம்கே பக்கத்துல போட்டுக்கின்னு அந்த மாதிரிதான் இருக்குது நம்ம நிலைமை. இல்ல இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு சின்ன, அந்த கிளிப்பு பார்த்தா இன்னும் அந்த வீடியோ பார்க்கல. ஃபெலிக்ஸ் அவங்க ரெட் பிக்ஸ்ல அவர் விசில் அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு பாக்க. அப்பாவும் பொண்ணும் வழக்கமா பேசும்போது நீ அவர் விசில் அடிச்சாரு, பாக்க நல்லா இருந்துச்சு. நான் எப்படி பாக்குறேன்னா, செவிட்டா இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு செவிய சாய்க்க வைக்கிற ஒரு விசில் இது. அதாவது மக்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு செவிட்டா இருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு செவிய சாய்க்க வைக்கிற ஒரு விசிலு, ஊழலுக்கு தடுத்து நிறுத்தறதுக்கான ஒரு விசிலு, அப்புறம் வன்முறையை தடுத்து நிறுத்தறதுக்கான ஒரு விசிலு, ஊழல் பண்றவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கிறது உதவுறது விசிலு. ஆமா அவ்வளவுதான். காமனா இருக்கிற ஒரு சிம்பிள்னால இது நல்ல ஒரு ரீச் தான். அதுவும் ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, இந்த வருஷம் தான் FIFA வேர்ல்ட் கப் வருது. இனிமே இல்ல ஊருக்குள்ள சீசன் அப்ப கூட விசில் போடு பாட்டு நமக்கு அமையும் பிரணவ். எங்க விசில் வச்சாலும் சரி, டிவிக்கே அவனை பிராண்ட் பண்ற வேண்டியதான் இனிமே. உலகம் முழுக்க விசில் வச்சா டிவிக்கே, மொத்த உலகம் டிவிக்கேடா. எனக்கு விசில முதல்ல பார்த்த உடனே எனக்கு அந்த கில்லி பிஸ்கட் காட்டு வரல. அண்ணன் நம்ம கண்ணுக்கு அது விசிலா தெரியுது, டிஎம்கே கண்ணுக்கு அது சங்கா தெரியுது. ஆனா இந்த ஊதுறானுங்க கொஞ்ச நேரத்துல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க சின்னத்தெல்லாம் சேர்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டிஜிட்டல் பார்த்தா மொத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பேஸ்புக், இன்ஸ்டா
மொத்த கண்ட்ரோல் வந்துச்சு. முதல்ல ட்ரெண்டிங் எங்க போட்டாலும் இல்ல ப்ரோ, விசில். இதுல இந்த ஒரு நிமிஷம். இல்ல கொத்தடிமைங்களோட சிம்பிளுக்கு மீம்ஸே இப்படிதான் இல்ல அலெக்ஸ். சிம்பிளுக்கு என்ன ஒரு பண்ணிட்டு இல்ல இருக்காங்க? இப்போ ஒரு சிம்பிளுக்கு ஒரு அட்டென்ஷன் ஒரு லைம் லைட்னா அது இப்போ புதுசா வர்றவங்களுக்கு தான் பார்ப்பாங்க. டார்ச் லைட் அவன் எடுக்கும்போது கமலுக்கு எல்லாம் சிரிச்சானுங்க. ஆனா அது ஓகேன்னு பார்த்தானுங்க. பேட்டரி இல்லாத டார்ச் ஆனா லைட். ஆனா பார்த்தா அவன் இல்ல ஒரு அந்த டைம் இல்ல டார்ச் லைட் போன வாரம் வந்துச்சு, இல்ல அதை வச்சு இல்ல கலாய்ச்சானுங்க. பார்த்தா அவன் ஜோகர் ஆயிட்டான். இதே மாதிரி சீமானுக்கு ஏதோ அந்த மைக் சின்னம் அதுக்கப்புறம் இந்த விவசாய சின்னம் கொடுக்கும்போது அத அவனும் கூட ஜோக்கர் அந்த மைக்கு ஆயிட்டான். சின்னத்தை கூட எப்படி ஊர் பூரா போய் சேர்த்தாங்கன்னா, பிச்சை அண்ணன் எடுத்த தளபதி இதுல புடிச்ச மைக்கு சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சேர்த்தாங்க. நம்ம கிட்ட பிச்சை அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சரக்கு எடுத்த பேசுறதுக்கு. தளபதி அண்ணன் மைக்கு செட்ட புடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க இல்ல பேஸ்ல இல்ல ப்ரோ, சேர்த்தாங்க. இதுல இன்னொன்னு இல்ல. நீங்க விஜய் வந்துட்டு அப்பத்துல இருந்தே படத்துல வந்துட்டு விசில் பிகில் நிறைய வச்சனால இது ஒரு ஒரு இதுவாகுது, புரியுதா? ஒரு அட்ராக்ஷனா அது. அது என்னமோ தெரியல, ஒரு ஏதாவது போக்கிரி இல்ல அப்பத்துல இருந்தே போக்கிரில பிளான் இல்ல விசிலடிக்க சொல்லி கொடுப்பாரு அலெக்ஸ். இல்ல அப்ப டேய் இது வரைக்கும் நான் இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்பத்துல ஒன்று வச்சு அதிகமா லைக் வாங்கினது விசில் தான்டா. இன்னைக்கு இல்ல தான்டா இல்ல இல்ல வாழ்க்கையிலே முதல் எனக்கு தடவையா என்னன்னா ஸ்டேட்டஸ் ஒரு எனக்கு ஸ்டேட்டஸ் நான் என்னமோ வாட்ஸ்அப்ல வச்சு அதிக லைக்ஸ் இல்ல வாங்கினது நம்ம ஆளு இதுதான். அப்பத்துல இருந்து ஜனபாரி இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் சர்க்கார பேர் இல்ல நிறைய சொல்லியிருப்பாரு. அதாவது ம், இந்த ம். நான் வந்துட்டு அதான் அரசு நம்ம சர்க்கார் அமைச்சிட்டு சர்க்கார் பண்ணிட்டு அரசியல் போறோம்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பிகில். ஆமா ஆனா ஆமா. பிகில் படம் இல்ல விசில் போடு எல்லாமே எல்லாமே ஒரு பிளான் மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்லுவோம் பாரு, பல வருஷமா இல்ல பிளான். இல்ல நீ நீ அங்க போயிட்ட போக்கிரியில அசின்னு வச்சே விசில் அடிக்க சார் வச்சிட்டாரு சார் அவரு. அந்த அங்க டைம்லாம் இல்ல சார், அந்த டைம் பிளான் இல்ல, அது ஃப்ளோ வந்து ஏய், அண்ணன் ஒரு ட்வீட் இருக்கட்டும்டா. பண்ணிருச்சுங்க. இருக்கட்டும்டா சொல்லி வைப்பேன்டா. ஆனா ஒரு நிமிஷம் சொல்லி இல்ல வைப்பேன்டா. பாச இல்ல இல்ல பாச ஒரு நிமிஷம் இவனுக்கு இல்ல இல்ல அணிலுங்க பிணத்தம் பண்ணோம். ரஜினி கண்டக்டரா இருந்து அவன் கையில விசில் குத்துதே நாங்க தான். விஜய் ஸ்கூல் போயிட்டு அவ்வளவுதான்டா. ப்ரோ சொல்லுவா. வில்லன் படத்துல அஜித் விசில் அடிப்பான் பாத்தீங்களா, அது என்னன்னா டிவி கேக் சப்போர்ட் பண்ணது அப்பயே சொல்றாரு அர்த்தம். எல்லாம் சொல்லு எல்லாம் சொல்லு நல்லா சொல்லு. எல்லாம் சொல்லு என்ன வேணா சொல்றா. மகேஷ் பாபு ஒரு படத்துல விசில் அடிக்குது ம். நம்ம சப்போர்ட். ஆமாண்டா இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு விசில் அடிக்கும் போதே ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள நினைச்சுதான் அடிச்சாங்க. டிவிக்கு நினைச்சு சொல்லு எல்லாத்தையும் சொல்லு. ஐயா என்னென்ன ஐயா சொல்றாங்க பாரு. ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ப்ரோ இல்ல 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 சிஎஸ்கே இல்ல இப்பதான் தெரியுதா பின்னாடி போயிட்டோன்னு. இவ்வளவு நேரம் பேசுறதுல மட்டும் என்ன அப்படியே போக ப்ரோ வேண்டியதா இன்னொரு ஹிட்லர் கோயின்சிடன்ஸ் வரைக்கும் சொல்லிட்டா, போயிடுவாங்க. நம்ம ஆளு தான் ஒரு காலத்துல சிஎஸ்கேவோட பிராண்ட் அம்பாசிடர் இருந்தாரு. சோ கோயின்சிடன்ஸ் ம். எல்லாமே. ஆமா இதுல சரி ஏதோ சொல்ற. புரியுதா? ஏன்னா அப்பயே இல்ல இல்ல சிஎஸ்கே புரியுது விசில் புரியுது. போடு சாங் வந்துச்சு, நம்ம அப்பயே முன்கூட்டியே ஆனா சொல்றாரு. ஆனா ஆனா இல்ல கிழவன் இல்ல போயஸ் கார்டன்ல போய் கிழவன் கிட்ட விசில கொடுத்து ஊத சொன்னா கூட தெம்பு இல்லைன்றோம். அது வேற விஷயம். அதனால அதை விட்டுருங்க. காத்துதான் இல்ல வரும். நான் ஒண்ணு சொல்ல வந்தேன் அப்பவே. நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொன்னேன் இல்லையா, நான் வச்சு இருக்கிறதுலே அதிக வியூஸ் பார்த்து அதுலயும் ரேஷியோ பார்க்கும்போது லைக்ஸும் அதிகம் வாங்கினது இதுதான். இதுல வந்து பெருமைக்கு சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, அதாவது இப்ப நான் வைக்கிறேன்னா என்னோட பர்சனல் கான்டாக்ட்ஸ் என்னோட ஏரியா மக்கள் இவங்க தான், அவங்க நம்பர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் தானே எல்லாருக்குமே இருக்கும். அவங்க இத்தனை பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா என்னோட க்ளோஸ் நெட்வொர்க்ல இதுக்கு வந்து வரவேற்பு அதிகமா இருக்குங்கிறத நான் பதிவு பண்றதுக்காக சொல்றேன். அப்ப கிரவுண்ட் லெவல்ல கிராஸ் ரூட்ஸ் லெவல்லயும் சப்போர்ட் இருக்குது. நிறைய பேர் இதுல வந்து கிராமத்துல இருக்கிறவங்க தான். சிவகங்கையில பிள்ளையார்பட்டி, காரைக்குடி இந்த ஏரியால இருக்கிற நிறைய பேர் லைக் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் சொல்றேன், என் சொந்தக்காரங்களாம் அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தேனி, போடி இங்க இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜுக்கு ரிப்ளையும் போட்டாங்க. ஸோ அது போய் ரீச் ஆயிடுச்சுங்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது நான் எனக்கு போற ஸ்பேஸ்ல இல்ல எல்லாம் சொல்றேன், இது எனக்கு நார்மலா தெரியலாம் ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் ஸ்டோரிங்கிறது இல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ங்கிறது. பட் நிமிஷம் இல்ல எனக்கு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. பீஸ்ட் டைம்ல விஜயும் தோனியும் மீட் பண்ணாங்க. அந்த கான்வர்சேஷன் இப்ப எப்படி இருக்கும்னா, ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்னு சொல்லும்போது விசில் இல்லடா போடுவோம்ல அலெக்ஸ், பாட்டு இல்ல நீ நிறைய இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கியா? அவங்க ரெண்டு பேரோட இல்ல கேரக்டருமே ஒண்ணுதான். இல்ல கேப்டன் அது கூல் ஸ்டார் இருக்கட்டும். ரெண்டு பேருமே. இல்ல இல்ல சிஎஸ்கே விசில் போடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுறதா தோனியா சூப்பர் எனக்கும் பிடிக்கும் நான் வச்சுக்கிட்டேன். எடுத்துக்கிறேன், அது ப்ரோ நல்லா இருக்கு. இன்னொன்னு சிஎஸ்கே பத்தி என்ன சொல்ல, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நம்ம அங்கிள் கிரிக்கெட் மேட்ச்ல விசில் வச்சுதான் வந்தாரு. டேய் அது ஏடா அந்த ஆளு சும்மா அந்த ஆள் சும்மா இல்ல ப்ரோ தானே இல்ல இந்த ப்ரோ மாதிரி அது சரி சரி. அதாவது இல்ல இல்ல தோனியோட இல்ல நம்பரே சேஞ்ச் பண்ணாங்க 16 ஏர்ல இருந்து. இல்ல பாத்தீங்களா இதுல அந்த இது? இல்ல இல்ல ஒரு அது நிமிஷம் வேணாம். சிம்பு இல்ல சிம்பு தம்பி இதுல ஹைலைட் இல்ல ஒரு தம்பி நிமிஷம். அங்கிள் விசில் அடிச்சு அந்த ஏஐ கிரியேட் பண்ணவனே நான் தான். முதல்ல அதான் கமெண்ட் இல்ல ஆக இல்ல இல்ல ஆக மேட்ரு என்னன்னா இல்ல ஆக இல்லடா யாரும் விசில் அடிக்க இல்லடா செம்பிள் ஆக ஸ்டாலின் வந்துட்டு விசில் வச்சு விசில் இடுற மாதிரி இது ஒரிஜினலா செக் பண்ணேன். ஏன்னா நம்மளும் போடலான்னு
ஒரிஜினல் ஒரிஜினலா தான். செக் பண்ணா இல்ல ப்ரோ, ஒரிஜினல்ல வாயில விசில் இல்ல. ஆனா சிஎஸ்கே அவரு பிராண்ட் இது பண்ணாரு. ஆமா எல்லாம் ப்ரோ. தான். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த விசில வந்து அவரு பிடிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோ நான் கூட தான் ஏஐன்னு நினச்சேன். ஆனால் அது உண்மைதான். ஏன்னா அவர் கூட வந்து அந்த ஒரு சிஎஸ்கே மேட்ச் போய் ஜெர்சியில் பார்த்தாரு, விசில் அடித்தார். ஸோ அது வந்து ஒன்றும் பொய் இல்லை. நம்ம சிஎஸ்கேல கூட அண்ணன் கூட வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல பிராண்ட் அம்பாசிடர் சிஎஸ்கேக்கு. அதுதான் சொன்னேன் கொஞ்ச நாள் முன்னாடி, நம்ம ஒரு ஆள் பிராண்ட் அம்பாசிடர். இல்ல ப்ரோ விசில் போட நம்ம நீங்க நேச்சுரலா செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. செட் ப்ரோ, பாரதி, பிரணவ் எல்லாருக்கும் பாஸ் ஜாக் எல்லாருமே கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க வந்து இப்ப 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 உங்களை நான் ஹிப்னடைஸ் பண்றேன் சரியா? எல்லாரும் கண்ணை மூடி இப்ப நீங்க ஒரு ஊப்பியா மாறுறீங்க சரியா? வாந்தி வரும், கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு ஊப்பின்னு உங்களை நீங்களே நினைச்சுக்கங்க சரியா? இப்ப இரு ஒரு நிமிஷம் மனசை திடமாக்கிக்கங்க சரியா? ஊப்பி நீங்க தியேட்டருக்கு போறீங்க, மங்காத்தா ரீரிலீஸ், விசில் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவீங்க? நான் வெளியே வந்து எங்க போய் விசில் அடிச்சாலும், நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மங்காத்தா எடுத்ததுக்கு ரீசெண்டா அதான் ரீரிலீஸ் ஆக போகுதுங்கிறனால அதை எடுத்தேன். நண்பர் மேல எதுவும் காண்டெல்லாம் கிடையாது. புரியுது. நான் ஊபியா இருந்தா மங்காத்தா ரிலீஸ் போய் வெளியே வந்து யூடியூப் ப்ரோட்டஸ் மாதிரி பேசுவேன். சமுதாயத்தை பாருங்க, நாட்டுல விட்டு கெடுக்கிறானுங்க எல்லாம். நாட்டுல இது பண்ணுறாங்க. ஐயோ மாலா ஹரி நானா என்ன பண்ணிருமா, ரோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி வந்துட்டு பாருங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள அநியாயம் பண்ணி கொடி காட்டிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இவ்வளவு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து யூடியூபுக்கு அதை பேட்டி கொடுப்பேன். பெரிய சமூக போராளிங்க அவனுங்க. நான் வந்து எப்படி ஐயோ மாலா எரிச்சல் தாங்க முடியலையே அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா எல்லாரும் ஈஸியா கற்பனை பண்ணிடுறோம்ல அவனுங்க சிச்சுவேஷனை. வெட்ட வெளியே திறந்த புத்தகமா இருக்கானுங்க. இல்ல இதுல சுப்ரதலும் அத நான் சொல்றேன். இல்ல அடிமையா இருக்கும்போது, கொத்தடிமையா இருக்கும்போது இவ்வளவு திமிரா இருக்கானுங்களே. நம்மள மாதிரிலாம் அவனுங்களுக்கு உண்மையில அவனுங்க கட்சி நேர்மையான கட்சியா இருந்தா எவ்வளவு பண்ணுவானுங்க அவனுங்க, எவ்வளவு திமிரா இருப்பானுங்க. இப்படி இருக்கும்போதே இவ்வளவு திமிரு. இவனுங்கெல்லாம் ஃபுல்லா இன்னைக்குல இருந்து இவங்க பேஸ் பூரா என்னமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க மீம்ஸ்னா, லேடிஸை பார்த்து விசில் அடிக்கிறதுலாம் பார்த்துட்டு இனிமே இப்படிதான், யோ நீ வா மனப்பான்மை வந்து இப்படி இருக்குதுயா, நீ இதுக்குதான் ஏன் விசில் அடிப்ப, ஓகேயா? நீ லேடிஸை பார்த்தா விசில் அடிக்கிறேன். கண்டக்டர் விசில் அடிச்சா அப்ப பொம்பளை படத்துல இருந்து அந்த மீமை ஷேர் பண்ணாங்க, விசில் அடிப்பாங்க பாத்தீங்களா? இல்லைங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் இல்ல, விசில்ங்கிறது நீங்க இயற்கையா பேசுவோமே, பயாலஜிக்கலாவே நீங்க விசில்ங்கிறது வந்து ஒரு கை தட்டுறது மாதிரி தான். அது நீங்க உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துற ஒரு சந்தோஷமான செலிப்ரேஷனை வெளிப்படுத்துற ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது, மியூசிக் வாசிக்கிறது, ஜமா படிக்கிறது, இறந்ததுக்கு அப்புறம் ஆடுறது முதற்கொண்டு எல்லாமே ஒரு எமோஷனோட எக்ஸ்பிரஷன் தானே. நம்ம ஹியூமன் எமோஷன்ஸோட எக்ஸ்பிரஷன். விசிலும் அதுல ஒண்ணுதான், அவ்வளவுதான். விரல்ல வச்சா விசில் அடிக்க முடியுங்கிறத மனுஷன் தோல்வி இருக்கிற இடங்கள்ல விசில் அடிக்க மாட்டாங்க. யாரும் சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னாரு. நம்மளுக்கு இருக்கிற சிம்பிள் 2 விரல வச்சு அடிக்கிற விசில் இல்ல முதல்ல. ஆனா அதை நம்ம ஆக்கிக்கணும், புரியுது? அதான் இல்ல டிராபிக்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து எல்லாருமே விசில் வச்சிருக்காங்க. சும்மா பைத்தியம் மாதிரி நமக்கு இவிஎம் மிஷின்ல இருக்கிறது அந்த விசிலா இருந்தாலும், இப்ப நான் வாயில விசில் அடிச்சாலே எல்லாருக்கும் என்னன்னு அதை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சிம்பிளுக்கு தான் போகும். இல்ல ஜெயலலிதா இல்ல ரெட்டையில தான் சிம்பிள். ஆனா 2 விரல காட்டினாலே ஜெயலலிதா ஓட்டு போட்டுருவாங்க. நம்மளுக்கும் இதே மாதிரிதான் ஊர்ல அடிக்கிற விசில் எல்லாம். நீ பாரு அலெக்ஸ், கொஞ்ச நாள்ல ரீல்ஸ் வரும் பாரு, நாளைக்கே ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த ஃப்ரீ பஸ், லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விட்டாங்கல்ல, அதுல ஏறிட்டு கண்டக்டர் விசில் என்னன்னா நீங்களும் டிவி கேவான்னு கேட்டாலும் கேட்பானுங்க. இல்ல சித்புரோ எப்படி தெரியுமா? இல்ல 3 பேரும் 3 இடத்துல உட்காந்துப்போம், 3 பேரும் விசில் அடிப்போம். அப்பதான் டவுட் வர்றது எவனுக்கு. போலீஸ்கார விசில் அடிப்போம் ப்ரோ. இல்ல அப்படி ஒருமையில யாரையும் பேசலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா கூகுளிங் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் பிஃபோர் ஹியூமன் ஸ்டார்டட் சிங்கிங் தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் விசிலிங். அதாவது பாடுறதுக்கு முன்னால நம்ம வந்து விசில் ஸ்வரங்களா அடிச்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் பாடுறத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. எல்லாமே தொடக்கத்திலேயே விசில் தான், பாட்டுக்கு முன்னால கூட விசில் தான் மனிதர்கள் பண்ணது. இல்ல சொற்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒலிகள் தானே இருந்திருக்கும், சவுண்ட்ஸ் தானே இருந்திருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி. தேடி எடுங்க ப்ரோ. ஆர்ஜின்
ஆனா அதான் இதுல 10,000 வருஷம் இல்ல ப்ரோ, பழசுன்னு இதுல சொன்னாங்க யாரோ. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இதுல எல்லாருக்கும் இருக்குதா வழக்கமா விஜய் படம் ஏதாவது வந்தாலும் இல்ல விஜய் ஏதாவது ட்ரெஸ் போட்டு போஸ்டர் வந்தாலும் என் தாத்தா தான் முதல்ல இந்த ஜட்டியை போட்டாரு, என் தாத்தா தான் முதல்ல இந்த பேண்ட போட்டாரு, அதே கலர்ல உங்க தாத்தா அலெக்ஸ் போட்டிருக்காரு பிரபுபாலா ஃபர்ஸ்ட் போட்டாயா? நீ இன்னைக்கு நம்ம அலெக்ஸ் நீ இல்ல பிரபுபாலா ப்ரோ, இல்ல எப்பவுமே அடிப்ப. இந்த ரமேஷ் பாலா இல்ல சாரி அலெக்ஸ் ரமேஷ் பாலா அவர் போட்டாரியா முதல்ல இல்ல இந்த எனக்கு மாதிரி விசில் இல்லைங்க, வரும். எனக்கு தெரிஞ்சு இல்ல ரஜினி ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா முதல்ல கண்டக்டர் அந்த விசில் வச்சது எங்கால் தான். எங்காலும் உங்க ஃபேன் அத பார்த்து நீ காப்பி வச்சு இப்ப நீ விசில் சின்னத்துல நீ நின்றுருக்கு. இல்ல இப்படி சொல்றதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க நமக்கு விசில் அடிச்சு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல வராங்களா? என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல எனக்கு. படத்துல கூட ஒரு அம்மா வந்து அஜித் குமாரோட விசில ரொம்ப இதுவா அடிச்சாங்க. ஏன் அதனால இல்ல இல்ல இப்ப ரஜினிக்கு முன்னாடி கண்டக்டர்ஸ் எல்லாம் வேலையில எதை வச்சு ஊத்துனாங்களா கேக்குறேன். அதெல்லாம் இல்ல இவருதான் மொத கண்டக்டரா உலகத்திலேயே இவருதான் மொத கண்டக்டரா? ரஜினியாலதான் கண்டக்டருக்கே பெருமையாச்சு. சபா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதானே இன்செக்யூரிட்டி தெரியுமா? சர்டிபிகேட் இருக்கா? இன்செக்யூரிட்டில அது உச்சகட்டத்துல ப்ரோ இருக்கீங்க. இங்க நான் பார்த்தேன் ப்ரோ. ஏய், இல்ல இங்க ஒரு தெரியும் இவங்களுக்குதான் அலெக்ஸ். தேதியே இப்ப கூட என்ன? இன்னைக்கு தாத்தாவை எப்படியாவது லிங்க் பண்ணிடுவாரு. முதல்ல செகுப்பு கலர் ஜட்டி போட்டது யார் சொல்லுங்க? அதுவும் எனக்கு தத்துவம். இல்ல தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இல்ல ப்ரோ, உண்மையில சூப்பர்மேனுக்கு முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஜட்டி போட்டது இங்க ரஜினி சார். பேண்ட்டுக்கு மேலயா? இல்ல அதாவது அலெக்ஸ் ப்ரோவோட செல்ல தாத்தா ஹாலிவுட்லயே சூப்பர்மேனே இங்க ரஜினி பார்த்து தான் காத்திருக்காங்க. எங்க சரி இல்ல அலெக்ஸ் ப்ரோவோட தாத்தா. சரிம்மா. அலெக்ஸ் இல்ல ப்ரோ அதை விட்டுருவோம், அந்த ஆளை விட்டுருவோம். தாத்தால இருந்து சாரு போயிட்டாங்களா? சாருன்ற ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்களா? எதனால? நான் உங்க தாத்தா யூஸ் பண்ணிட்டேன்றதுனாலயா? இல்ல புஷ்பா படம் பார்த்தான் பிரணவே அப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் ரஜினி சார்னு கூட சொல்லி. சரி அதான் நீங்க எல்லாரும் வந்துட்டு உங்க பர்சனல் நெட்வொர்க்ல எல்லாம் அப்படியே சும்மா கேட்டு பாருங்க, விசாரிங்க எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சா, யார் யாருக்குள்ள போய் எவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் போயிருக்கோம். ப்ரோ மதுரையில செல்லூர் கோரிப்பாளத்து சைடு எல்லா இடத்துலயும் வந்துட்டு வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு பசங்க எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிட்டாங்க. சூப்பர் நல்ல எங்க இதுல ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஹரி ப்ரோ சொல்லு பாருது. இது வந்து மத்த எதுக்கான கூட நீங்க கேட்கலாங்க, இந்த மாதிரி விஷயத்த கேட்க கூட தேவையில்லைங்க. தெரிஞ்சுக்கிறது இல்ல இது இப்ப ஒரு நிமிஷம் பாரதி அவன் சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சுல கேட்க, அதுக்குதான் கேட்க சொல்றேன். தெரியும் ரீச் ஆயிருக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிறது கேட்கல. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க. அஜித் ஃபேன்ஸே வச்சிருக்காங்க. இன்னொன்னு பதிவு பண்ணிடுறேன். இப்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்டு அது இப்படி அவங்க சொன்ன சந்தோஷப்படுறன்ற இதுல நீங்க ஒரு பாணியில கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நான் இப்படி அப்படி சொல்லணும். இல்ல புரியுது. ஹரி ப்ரோ ஈவன் அஜித் ஃபேன்ஸே வச்சிருக்காங்க ப்ரோ ஸ்டேட்டஸ். அதான் ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் வச்சிருக்காங்க, என் நெட்வொர்க்லயே நிறைய பேர் வச்சிருக்காங்க பாரு. ரியலாவே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு பாருங்க. இல்ல ப்ரோ, ஒரு ட்வீட் போடலான்னு இருந்தேன், அதான் அதுக்கப்புறம் அது முன்னாடி ஸ்பேஸ் போட்டேன். என்னன்னா இருக்கட்டும், விசில் அடிச்சு தொண்டை ஏதாவது வறண்டுச்சுன்னா கேம்பா குடிங்க, 10 ரூபா தான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நல்லா இருக்குடா இது. காம்பினேஷன் நல்லா குடிங்க தெம்பா இருங்க. கொண்டு போயிட்டீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு கேம்ப் ஆகுனா ஒரு விசில் ஃப்ரீ ப்ரோ. நாளைக்கு இன்டர்வியூ எடுக்கலாம் இருங்க அலெக்ஸ் ப்ரோ. இல்ல பாரதி ப்ரோ ஞாபகம் இல்ல சிங்கப்பூர்ல எடுத்து பார்த்தோம்னா பேசுறீங்க. அவன் என்னயா ஒரு ஆளு, அவன் விட்டு தொலைங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க சிங்கப்பூர்ல எடுத்து பார்த்தா நீங்க பஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கண்டக்டர் இந்த விசில் அந்த மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு என்னதான் இந்த ஹார்ன் அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க அங்க அந்த ஹம்தது அந்த இதெல்லாம் போகும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற காண்டுல வந்துட்டு அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாரு. விசிலேர் கூட மயிருமான நான் போட்டு போட்டு எல்லா இடத்துலையும் எல்லாம் தெரியும். ஒரு ஹார்ன் அதுனா அந்த ஹார்னா எனக்கு ஒரு லைட் இது மட்டும் தான். சரி இருக்கிற விசில் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு சரி அலெக்ஸ், அந்த ஓட் மிஷின்ல இருக்கிற எல்லா ஸ்டெப்லயும் பாத்துருக்கியா அலெக்ஸ்? பாத்துருக்கேன்டா. ஆனா காத்த தடுக்க முடியுமாயா? என்ன கேட்டா இல்ல இருக்கிறதுல மலுமுட்டை யார் தெரியுமா? சீமான் தான். பாரதி டிரைவிங்ல இருக்கியா? வீட்டுலதான் இருக்கியா? இல்ல வந்துட்டேன். இல்ல ஃபேனுக்கு நேரம் உட்காந்துருக்க போல, காத்தடிச்சுட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் போட்டுக்கங்க, அப்படியே ஆன்ல இது எல்லாருமே இங்க மொத்தம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யாருக்கா பேசிட்டீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மியூட் போட்டுக்கங்க.
அதுக்குன்னு எல்லாரும் மியூட் போட்டு எப்படி இல்ல இல்ல கேக்குதா? கேக்குது இந்த சூரிய போயிட்டு பஞ்சாயத்தார் எல்லாரும் வாய மூடுங்க யாரா பேசுறதுன்ற மாதிரி. சரி பாஸ் சொல்லு. ஆனா அலெக்ஸ் ப்ரோ இன்னைக்கு விபி போட்டார்ல விசில் போடுது. அதாவது ப்ரோ பிரணவே ஹோஸ்ட் ஒருத்தர் பேரை சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இத சொல்ற ஏதோ சொல்ற சொல்லு என்ன சொன்ன? அந்த விபி போட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா விபி போட்டாரு. வேற யாரு? அதெல்லாம் வந்து போயிருச்சுலடா. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பொறுப்பு தரேன். எங்க ஸ்டாலின் பழைய வீடியோ எல்லாம் செக் பண்ணுங்க. அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல விசில் சொல்லி இருப்பாப்பல இல்ல விசில் ஏதாவது ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அங்கிள் கூட்டத்துக்கு போங்க. மாமே அதை விடு. இல்ல அடுத்து உதயநிதி கண்டிப்பா வச்சிருப்பாரு. ஏன்னா இங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? போன வருஷம் ஒரு ரேஸ் நடத்த நானுங்களா, ஒரு ரேஸ். அது வந்து அந்த பிளாக் ஆட்டிட்டு முதல்ல விசில் அடிச்சாங்கயா. அந்த வீடியோவை நீங்க போய் எடுத்து மீம் போடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எத்தனையோ வீடியோ இருக்கு அவங்க ரேஸ் தொடங்கி வச்ச மாதிரி. எதையாவது தொடக்கி வைக்கும் போது விசில் அடிப்பாங்க. அலெக்ஸ் இன்னைக்கு தானே ஆகிருக்கு. இனிமே தான் தோண்டி எடுப்பாங்க. ஆரம்பிச்சப்ப கூட அவங்க இந்த மாதிரி ஓடுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு அப்புறம் இன்னும் 90 நாள் ஒன்னொன்னா வச்சு செய்வோம்டா பொறுமையா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம், நாளைக்கு அவங்க வச்சு செஞ்சுக்கலாம். உதயநிதி எங்கேயோ ஒரு போட்டோ அதை மட்டும் எடுத்து என்னையோ தோண்டி போடணும். உதயநிதி விசில் அடிச்ச மாதிரி. ஆனா நம்ம புஷி ஆனந்த் எல்லாரும் அவர் இந்த சென்னை மாரத்தான் எல்லாம் ரேஸ் தொடங்குவார்ல, எல்லாத்துக்கும் விசில் அடிச்சு. உதயநிதி துப்பாக்கி போட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஆடி இருந்தாப்புல. இல்ல விசில் அடிக்காம இருக்கும். நீ வேணா நாளைக்கு பாரு டிஎன் ஃபேக்ட் செக் அந்த நான் ஏஐ ஜெனரேட் பண்ண போட்டோவை போட்டு இது உண்மை இல்லை ஐயாக்கு விசில் அடிக்க தெரியாது கை தட்டி தான் பாத்துருப்பா. ஆனா இனிமே ஏன் ப்ரோ இனிமே என்ன சொல்றது டிஎம்கே இனிமே மீட்டிங் வைக்கும்போது யாரும் விசில் அடிக்க மாட்டாங்க. அந்த சின்ன பசங்க வைப்பாங்க சைலண்ட் கிளாப்ஸ் அந்த மாதிரி. இப்ப மட்டும் யாரு விசில் அடிக்கிறா? என்ன புதுசா சொல்றேடோ? இல்ல சில பேர் அடிப்பானுங்க 200. அது அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு ஊத தெரியும், இத மட்டும் தான். விசில் தான் ஊத தெரியாது. இல்ல இனிமே அவனுங்க சைலண்ட் கிளாப்ஸ் தான் அடிப்பானுங்க. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க அடிப்பாங்க சைலண்ட் கிளாப். கையை தூக்கின்னு வரல மட்டும் அடிக்கின்னு அந்த மாதிரி போடுவானுங்க. நீங்க மங்காத்தாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? நான் அப்பயே ஒரு சொல்லணும் வந்தேன். அதை கூட விட்டுரு. எலெக்ஷன் அப்ப எல்லாம் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். மொத்த கண்டக்டர் விசில் வச்சு ஊத்துவாங்க. என்னடா பண்ணுவானுங்க? ஊப்பீங்க மொத்த கண்டக்டர் விசில் வச்சுதான் பஸ்ஸ பின்னாடி வான்னுவானுங்க. என்ன பேக்கப் எடுக்கிறது பாத்தீங்கன்னா பஸ் பாத்திரம் விசில் அடிச்சுதான் வர வைப்பாங்க மேக்சிமம் எல்லா பஸ்ஸும். உள்ளேயாச்சு அந்த பட்டன் இருக்கு அதை வச்சு ஏதாவது சமாளிச்சுட்டு போயிடுவானுங்க. வண்டி பின்னாடி எடுத்து விசில் வச்சு அடிப்பானுங்களே ஊப்பிங்களுக்கு வயிறு எரியுமே. இன்னும் டிவிக்கு ஓட்டு வாங்கறியா அப்படின்னுவானுங்க. இனிமே சன் டிவி நடத்துற எந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லயே வந்துட்டு கைத்தட்ட மட்டும் தான் செய்வாங்க, விசில் அடிக்கவே மாட்டாங்க. ஜாலியா இருக்கும். பாக்ஸ் வாங்குறாங்க விசில். அடங்கப்பா ஒரு ஆளா 5000-6000 விசில் வாங்குறாங்க எல்லாரும் கட்சியில் இருக்கிறவங்க. நீங்க மொத்த கடையும் காலியாயி ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம். பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமாங்க? விசில் சீப்பு, ஒண்ணுமே தேவையில்ல. என்ன 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்குமா ஒரு விசில்? இல்ல நல்ல வேலை இல்ல ஆட்டோ தரல, இல்ல ஆட்டோ வாங்கி கொடுக்குறது. நம்ம ஐநாவே எடுத்துட்டு போனவங்க படத்துக்கு விடுங்க. எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் ஜனநாயகங்களே விசில் சீன் எதனா இருக்கும்டா. கண்டிப்பா இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம். ட்ரைலர்ல ஒரு சீன் இருக்குது விசில் அடிக்கிறது. கோச் பண்றான் அந்த ட்ரெயின். அதான் இந்த மமிதா பஜோ ட்ரெயின் பண்ற மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு கூத்து கேளுங்க. இந்த பிராட்வே சினிமாஸ்ல கோயம்புத்தூர்ல மங்காத்தா ரீலீஸ் இன்டர்வல்ல கேம்பா கொடுக்குறாங்களாம். ஆனா பிரணவிடே நீ கேரப்படுறா இப்பதான்டா இவங்களுக்கு தூக்கி பொலிட்டிக்கலுக்கு சொல்லின்னு வரேன். இன்னும் ரஜினி அந்த கர்மத்தை விடுங்கடா, அந்த கர்மத்தை விடுங்கடா. அதுவே இல்ல இதுல இல்ல ஒரு நிமிஷம். இதுல இல்ல இருங்க. இதுல டிஎம்கே காரன் எங்க எக்ஸ்ட்ரீமா ட்ரிகர் ஆவானா,
பப்ளிக் நியூசன்ஸ் பண்றானுங்க இது தாவகேக்காரனுங்க. விசிலச்சு இவனுங்க அதான் பொதுமக்களை வந்துட்டு கெடுத்து விடுறானுங்க. ரொம்ப இல்ல டிஸ்டர்பிங்கா இருக்குது. அலெக்ஸ், சத்தியமா அது டெய்லி நீ ஸ்பேஸ் போடும்போது கூட உங்க ஏரியால இருந்து நைட் வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அது நியூசன்ஸ் இல்லையா? நம்மலாம் அது பொறுத்துக்கிறது இல்ல. அந்த மாதிரிதான் இது. இல்ல இல்ல இவ்வளவு நாள் இவனுங்க கூர்க்கா ரோட்ல அடிக்கும் போது நடமாடுறதே கண்டக்டர் அடிக்கும் இவனுங்க போது ரோட்ல அப்ப நடமாடுறதே கூட நியூசன்ஸ் ஐயா தானடா, இதை பப்ளிக் ஏன் நியூசன்ஸ் தான்டா. யாரும் இல்ல நைட்ல இவ்வளவு நாளா சூரியன் நைட்ல கொளுத்தி பப்ளிக் உங்களை தூங்கும்போது எடுக்குது. கூர்க்கா அது விசில் தெரியும் அடிப்பாங்க, என்ன உங்களுக்கு? பண்ணுவாங்க? சூரியன் கொளுத்தி எஸ்கியூ எடுக்குதுல. கரெக்டா சொல்றது சொல்லிட்டாரு. எங்களுக்கு குண்டி எரியுது டெய்லி சூரியனால. மண்டல இருக்கிற தண்ணி எல்லாம் கொளுத்தி அப்படியே உறிஞ்சி எடுக்குது இந்த சூரியனு. அத நான் என்ன சொல்றது? சூரியனை தடை அதுக்காக இந்த செஞ்சிடலாமா? சூரியன் இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. சூரியனை மறைச்சு வைங்கயா. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருதுயா. அப்ப வந்து சூரியன் தெரியக்கூடாதுயா. ஏதாவது எக்லிப்ஸ் பண்ணியா திமுக வந்துருவாங்க உடனே. லேடிஸ பார்த்து விசில் அடிக்கிறதுலாம் போட்டுட்டு இருக்காங்க வீடியோவை. மழை காலத்துல வாங்க சூரியன் தெரியாது. இல்ல சிப்ரோ, என்ன எக்லிப்ஸ் எல்லாம் பண்ண சொல்றீங்க? கொசுக்கே வேலை போட்டோம். கரெக்ட், சூப்பரியா. நானும் அதான் சொல்ல ஒரு நிமிஷம் ஒரு சிங்க் சொல்றேன். இல்ல சூரிய கிரகணம் வந்தா சூரிய மறைதோ இல்லையோ, அந்த சூரிய கிரகணம் அப்போ ஒரு அம்புலி வரா மாதிரி சீமானும் ஒரே வந்துருவான் குதிச்சு. நான் தாண்டா இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன். அவன் ஒரு கோமாளி பையன். அவன் என்னத்த சொல்ல போயில நான் என்னத்தம்மா பாக்குறேன். இல்ல சிப்ரோ இல்ல அடுத்த இல்ல என்னத்தம்மா சொல்ல போறான். இல்ல விசில்ன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஃபர்தா இப்ப விஜய்க்கு போயிருக்கு. புரியுதா? அவன் ஏதோ ஒண்ணு இல்ல, நான் சொல்லுவான். என்ன கேக்குறேன், உனக்கு எதை கொடுத்தாலும் நீ ஜெயிக்க மாட்ட, எதுக்கு அழுகுற? ஜெயிச்சிருவியா நீ விட்ட? இன்னைக்கு ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன்டா, குபீர்ரா. என்ன தெரியுமா, நாத்தாக்கா சேர்ந்த ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க, என்டிகேக்கு வந்து 55% வாக்கு இருக்குதாண்டா, அதை மறைக்க ட்ரை பண்றாங்களா எல்லாரும். எப்பாடி சம குபீரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, கண்ணீரே வந்துருச்சு எனக்கு. ரொம்ப நேரம் நெறி பாஸ் போட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ அவங்க 55 அவங்கள இல்ல பார்க்கும்போது 50 இல்ல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, என் புருஷனை விட 55 எனக்கு ஓட்ட சீமான் தான் பிடிக்கும் அப்படின்னு இல்ல சிரிச்சாங்க. 55 ஓட்ட இந்த லேடி இல்ல, சீமான் இருக்காங்க. 55% ஓட்டு இருக்குதான், ஆனா ஒரு கவுன்சிலர் கூட அவங்க இல்ல. லெமூரியா எனக்கு கண்டக்ட் வேண்டா சேர்த்துக்கிறாங்க. புரியல. அது தெரியல ஓ அவங்களுக்கு. ஓ லெமூரியா ஓ ஓகே கண்டக்ட்ல ஓகே. இருக்கிற தமிழர்களையும் சேர்த்துக்கிறாங்க அந்த 55 ஓ இல்ல, இப்ப சதவீதத்துல. வேற மலைகள் மரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓட்டுன்னு நினைச்சிட்டாங்க போல. ஆமா ஆமா, மாடு முன்னால மாடு, அதான் மாடு, சாரிங்க மறந்துட்டேன். கடல் ஆனா போது மீன் எல்லாம் சேர்த்துக்கணும். சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. காட்ஜிலா சேர்த்துக்கிறீங்களா? கடலுக்குள்ளதான் இருக்கு அதுவும். விசில பார்த்து இன்னைக்கு உக்காந்து இந்த விசில பார்த்து இது ஆயிட்டு ட்ரிகர் ஆயிட்டு இருந்தானுங்க நாம் தமிழர் கட்சி. அது எல்லாருமே கதறானுங்க. என்னடா இவ்வளவு சோர்வடைஞ்சு போன ஒரு பேசிக் குதூகலம் ஆயிட்டாங்க ஓவர் நைட்டுன்னு. என்ன மூமெண்ட் இருக்குதான்னு மாதிரி பார்த்தாங்க அலெக்ஸ். ஆனா ஒத்த நாள்ல இந்த சின்ன அறிவிச்சு ஒரு 3 மணி நேரம் கூட இல்ல, இந்த ட்விட்டர் களமே மாறிடுச்சு. எனக்கு அந்த வைப் அதாவது எப்படி தெரியுமா, நம்ம இந்த சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போதெல்லாம் அந்த மியூசிக் ஒண்ணு போடுவாங்க, அந்த மாதிரி தான் இது. நமக்கு அப்பப்ப சின்னதா அப்டேட் கொடுத்தா நம்ம பசங்க குதூகலம் ஆயிடுவாங்க. அது ஒண்ணும் இல்ல, அட்ரஸ் கேட்டா பசங்க குதூகலம் ஆயிடுவாங்க. இல்ல இதுக்கே இப்படி கதறானுங்கன்னா இன்னும் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அவனுங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? போனாட்டி 8% சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்களே, அத நினைச்சு பாக்குறேன் நான். இந்த தடவை வந்து அவங்க தேமுதிக பர்சன்டேஜ் வந்துருவாங்க, கவலைப்படாத. ஐயோ, யார் வீட்லயே காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு, ஓபன் பண்ணியா? யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க வீட்ல. அதுவே விசில் சத்தம் விசில் அடிக்கிறாங்க. யாருது ப்ரோ விசில் அடிக்கிறாங்க? காலிங் பெல்லே விசில் சத்தம் மாதிரி தான் இருக்குது. காலிங் பெல்லே இல்ல, விசில் தான். ஹரி ப்ரோ, ஏன்டா இது வந்து 45 வயசுக்கு காலிங் பெல்ரா, அப்படிதான் அடிக்கும். விசில் சத்தம் காலிங் பெல் சத்தமா கேட்கல, கழுகு சத்தம் மாதிரி இருக்குது. ஏதோ பண்ற அமெரிக்கன் பால்டிகள். சொல்லுங்க யாரு? ப்ரொஃபஸரா? செங்கோட்டன் ஐயா வர வந்து நாளைக்கு 23ஆம் தேதிக்கு ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 23ஆம் தேதிக்கு நாங்க அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. வரும். இல்ல எதுவும் இல்ல. அவரு எதையுமே அவ்வளவு சீக்கிரட்டா தாங்க வச்சிருப்பாரு. அவர் சொல்ற சொல்ல மாட்டாங்க. கிங்கண்ண சொல்லுங்க. கிங்கண்ண பாருங்க அண்ணா, இருக்கீங்களா? சொல்லுப்பா. இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அதாவது 24 நாளைக்கு உங்க வாய்ஸ் எனக்கு ஒரு டவுட்.
எனக்கு ஒரு டவுட் கேக்குதா? சொல்லுங்க பாஸ். இந்த சொல்லுங்க. கேக்குதுங்க. எனக்கு கவுண்டிங் காட்ட மாட்டேங்குது. எல்லாருக்குமே அப்படிதானே? அது என்ன அப்டேட் பண்ணா ஐபோன் மட்டும் தான் காமிக்கும். ஒருவேளை டேக் கவுண்டிங் இவ்வளவு டேக் போயிருக்கு. பாத்தீங்களா யாராவது இது? இல்லையே, என்ன என்ன டேக் ப்ரோ? இப்போ டேக் நம்மள வந்துச்சு இல்ல? ஆமா, அது விசில் வந்து எவ்வளவு போயிருக்குன்னு காட்ட மாட்டேங்குது அந்த அப்டேட்ல இருந்து. லாஸ்ட் ஒரு ஓ 4 update ஓகே அதுல ஓகே. காட்டுல எவ்வளவு டேக் நம்பரா பண்றோம் அப்படின்னு எவ்வளவு எவ்வளவு அந்த நம்பர் காட்டல. போயிருக்குன்னா அந்த ப்ரௌசர்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. இல்லைன்னா சிஸ்டம் இதுலயே ட்ரை பண்ணி பாருங்க, அதுல இருக்கான்னு. எனக்கும் காட்டல. இல்ல ஹரி ப்ரோ, நார்மலா எல்லாருக்குமே காட்டிட்டு இருந்துச்சு. எங்க கடைசியா பார்த்தோம்னா அதான் வி வாண்ட் ஜனநாயகன் அன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு காட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் இவனுங்க சண்டே கூட ஒண்ணு பைத்தியம் மாதிரி பண்ணோம், அப்டேட் அப்பயும் காட்டல. பண்ணுவானுங்கடா. மேல ஸ்பேஸ்ல வந்து மேல ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அதையும் காணோம். இது வந்து விசில் வந்து 116K போஸ்ட் இல்ல போயிருக்கு. இதுக்கு காரணமும் இவனுங்க தான் சொல்லலாம். ஏன்னா கேப் கிடைக்கிறதெல்லாம் அடிக்கணும் ஆப்பு இவங்களுக்கு. இவனுங்க தான் இல்ல வேற யாரு நம்ம என்ன காரணமா இருக்கும். ஊபிஸா? எல்லாத்துக்கும் காரணம் யாரும் ஒன்றும் சம்மந்தமே இல்லாம உலகிறதுக்கு லாஜிக்கா தானே பேசுவோம் நம்ம எப்பயும். அப்படியே அந்த வழியிலே போவோம். இவனுங்க வழி நமக்கு வேணும். அவங்களே பைத்தியம். இல்ல அதான் எனக்கும் காட்டல பாஸ் ப்ரோ. நான் நீங்க சொன்னதான் நானும் நோட் பண்ணேன். ஆனா இன்னொன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து. விசில் ஃபார் டிவிக்குங்கிறது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யாரா நீங்க? இல்ல அது ஆட்டோ கேட்டகரைசேஷன். இது விசில்னா வந்து அது ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்ல சிட் ப்ரோ, இதை நான் ஒரு கம்ப்ளைண்டாவே நான் கொஞ்சம் ஒரு 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 3-4 மாசம் முன்னாடி சொன்னேன். நீங்க எப்ப வந்து டிவிக்கே பத்தி வந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற கேட்டகரியில தான் வரும். அது சரி விஜயனா இருக்காருங்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கா அது போட்டுக்குது, சினிமாவோட கனெக்ட் பண்ணி போடுதுன்னு நானா ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அவரு இது ஸ்போர்ட்ஸுக்கு இல்ல நமக்கு என்ன ஹரி, சம்பந்தம் அது இருக்கு? வந்து இந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் இருக்கும். இது ஏஐயா கிளாஸிஃபை பண்ணும். விசில்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெஃபரி. புரியுது. அப்ப அதை இன்னும் நேரோ டவுன் பண்ணணும்னு நான் சொல்றேன். நம்ம பிகில் ஃபார் டிவிக்குன்னு சொல்லிட்டா அது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நம்ம அப்பயும் என்டர்டெயின்மெண்ட்ல தான் தூக்கி போடும். இல்ல இவ்வளவு நாள் அந்த சிஎஸ்கே அந்த விசில் அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல தானே ட்ரெண்ட் ஆயிருக்கும். மேபி அதனால இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாக்குறது நானா, ரெட்டை இலைன்றது இது ரெட்டை இலை தான். ஆனா ஜெயலலிதா 2 விரல காட்டும் போது எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல அடிக்கிற எல்லா விசிலும் இங்க காமனா போயதான் அப்படியே டிஎம் பாரு. 25ஆம் தேதி அண்ணா பேச வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு 25th அண்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்து ஒரு விசில் அடிச்சுட்டு ஆரம்பிச்சாருன்னு வைங்க, செம்மையா இருக்கும். டிஎல் பாத்திக்கும். ஒண்ணும் இல்ல, இங்க ஏதாவது நாம் தமிழர் இருந்தா மேல கூப்பிட்டு விசிலுக்கு வந்து தூய தமிழ் வார்த்தை என்னது அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். ஒலி வாங்கி ஒலி பெருக்கி ஷேர் பண்ண முடியாது அலெக்ஸ். டிக்ஷனரி வச்சு பானுங்க, இல்ல கூகுள்ல யூஸ் பண்ணி சொல்லுவானுங்க. இல்ல இதுக்காவது பயன்படுறானுங்களே. எனக்கு தெரிஞ்சது இல்ல இந்த ட்விட்டர்ல நான் பார்த்த சிறந்த என்டிகே நபர் யாருன்னா அது விக்னேஸ்வர தான் வருவாரு. WW கிட்ஸ் ஒரு 16,000 வார்த்தை வந்து ஆங்கிலத்துல இருந்து கடன் வாங்கிய வார்த்தைகள் தமிழ்ல இருந்து சொல்லி. அதான் விசிலுக்கு என்னையா வார்த்தை இதுல இல்ல நல்ல ஒரு இப்ப என்னைக்குமே சிம்பிள்ன்றதே வந்துட்டு ஒரு பொதுவா இருக்கிற ஒரு சின்னதா இருக்கணும், புரியுதா? ஏன்னா நீ என்ன வேணா கொடுக்கலாம், சிம்பிள் தான். என்ன டார்ச் லைட், இது அப்புறம் இந்த ரெக்க, ஏதோ பானை, எது வேணா இது பண்ணலாம். சீழ்கை கருவியா, சீழ்கை கருவி. ஆனா விசில்ன்றது ஒரு காமனா ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச அடுத்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது விசில் கடை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, வீலைன்னு ஒரு பேர் இருக்கு, ஊதி அதாவது சீட்டி அடித்த வாக்காளர் நம்ம இதுக்கு போகும்போது வாக்குச்சாவடிக்கு போகும்போது கூட வந்து ஒருத்தரை பார்த்து அந்த மாதிரி லைட்டா விசில் அடிச்சாலே ஓகே இவங்களும் டிவிக்கு ஓட்டுறா அப்படின்னு தெரிஞ்சிடும். பொண்ணுங்களை பார்த்து அடிச்சிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். வெளியே வந்து டிஎம்கே காரன் சொல்லுவானுங்க, என்னது இவனுங்க பொதுமக்களை கெடுக்கிறானுங்க, இவனுங்க தான் இந்த மக்களை வாழ விட மாட்டானுங்க, விசில் வச்சு டார்ச்சர் பண்றானுங்க. நீங்க விசிலச்ச மாதிரி நம்பால விசிலச்சா ஓட்டுன்னு போயிடுவானுங்க. திமுக இல்ல நல்லா கபாலி விசில் அடிப்பேன். அலெக்ஸ்
அரே இருறாயிரம் ஒரு நிமிஷம் காமெடி. இப்போ இவங்க எல்லாரும் பிரச்சாரத்துக்கு எல்லாம் எல்லா கட்சியில வரும், எல்லாரும் தலைவா விசில் விசில், டேய் அது விசில், அது அந்த சின்ன இல்லடா, இது வேற சின்ன நாடு கத்துவானுங்க மைக். விசில் அடிக்க தெரியலன்னு இப்பதான்டா வருத்தப்படுறேன் அலெக்ஸ். விசில் அடிக்க தெரியலன்னு இப்பதான் வருத்தப்படுறேன். இல்ல நம்மளுக்கு தெரியும். ஆனா அலெக்ஸ் பாரு, பிரச்சாரம் பண்ண டைம்ல அவங்கள பார்த்து விசில் அடிக்கல, தலைவா உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி விசில் அடிச்சா என்ன அவன் சொல்லுவான், டேய் விசில் அடிக்காதீங்கடா, டேய் அது வேற கட்சிதுடா அப்படின்னு வானுங்க. சின்னத்தை நம்மளுக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறோம்? விசிலுக்கு எது சாங் எது வருமா? இந்த இடத்து இத சொல்லுங்கடா. வேற எது விசிலுக்கு சாங் எது வரும்? வரும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. டிவிகே சைடுல இருந்து விசிலுக்கு சாங் வர வாய்ப்பு இருக்கு. சின்னத்துக்கு சின்னம் சாங் ஏதாவது ஃபிளாகுக்கே கொடிக்கே சாங் வச்சிருக்கோம். தமன்னா இல்ல கண்டிப்பா சிரிக்கிறீங்களா, சீரியஸாவே வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இவன் போன் பண்ணுவான். ஆனா நானும் அது கட்சியோட விசில் பாட்டு இப்ப தமன் போட நீ ஊதுன வரைக்கும் போதும், நாங்க பாத்துக்கிறோம். மார்ச் மாசம் திமுக மாநாடு நடக்குது, நல்லா நினைச்சு பாருங்க. பாருங்க விசில்கள் அடித்தாலும் மறக்க இயலாத இல்ல பாஸ் ப்ரோ, அதுக்கு அந்த 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 மாநாட்டுக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஆள்லாம் கூட்டு போவாங்கல்ல, அந்த கண்டக்டருக்கு விசிலுக்கு பதிலா நாதஸ்வரம் கொடுத்துருவாங்க. இனிமே அததான் ஊதுவாங்க எல்லா கண்டக்டரும். பாத்துக்கிட்டே இருங்க. அவங்க ஊதுவாங்கடா, அவங்க விசில தொட மாட்டாங்க. பஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கேரளால இருக்கு தெரியுமா, இந்த சைடுல கயிறு கட்டி வச்சு அந்த மாதிரி மாத்தினாலும் மாத்திடுவாங்க. அவ்வளவு பயம். இருக்கட்டும், எங்க போயிருவாங்க. பேன் பண்ணாலும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல விசில. என்னத்த பேன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. என்ன எவ்வளவு எப்படி பண்ண முடியும்? பேன் பண்ணலாம்னு கேட்டேன். எப்படி விசில் இல்லாத இடமே இல்லையா? அது ரொம்ப காமனா யூஸ் பண்றது. என்ன காரணம் சொல்லி பண்ண முடியும்? எனக்கு இப்ப என்ன கியூரியாசிட்டி இருக்குன்னா, சேப்பாக்குல விசில் பறக்கும். ஐயா நீங்க விசில புடிக்கிறீங்க, வாயில ஊதலாம்ல, அதுக்கு எதுவும் கட்டுப்பாடு இல்ல. இல்ல இவங்க என்ன ஷாஜகானா விரல வெட்டுறதுக்கு, இவங்க என்ன ஷாஜகானா விரல வெட்டுறதுக்கு ஊதுவான் வாயில வச்சு. விசில் தானே வேணும் வச்சுக்க அப்படின்னு எச்ச பண்ண விசில வாங்குறதுல இவனுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்னு தெரியல. இல்ல நம்ம எச்ச பண்ண விசில வாங்குறதுல என்ன ஆர்வம்னு தெரியல. வாங்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன கோயிலா கட்டி சாமியா கும்பிடுவானுங்க. அதாவது இந்த லாரன்ஸ் படம் ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அதுல VS ராகவன் கேப்பாருல, அந்த மாதிரிதான் வாயலாச்சும் விசில் வச்சுக்கலாமா? எனக்கு புரிஞ்சிருச்சு அது என்ன டைலாக்னு. கேக்குதா? இரும்பு கோட்டை ஒரு இது நடந்திருக்குல, தருண் தானே, சொல்லுங்க என்னாச்சு, என்ன நடந்துச்சு? கேஜி காலேஜ்ல பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு கத்தியால இல்ல நான் கடைசியா பார்த்தது நியூஸ் வந்த நியூஸ் அதான், அந்த பொண்ணு ஒரு பையன் தான் லவ் பண்ற ஏதோ லவ் விவகாரமா குத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனா எந்த அப்டேட்டும் இல்ல. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த அப்டேட்டும் வரல. நானும் ஒரு 2-3 பசங்கிட்ட கேட்டேன், அந்த காலேஜ் பசங்க லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு குத்திட்டாங்க. இல்ல அலெக்ஸ், ஆக்சுவலி என்ன தெரியுமா இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் அலெக்ஸ் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அப்படியே ரிக்ரெட் பண்ணிருக்கு போல. இன்னைக்கு காலேஜ் கிளாஸுக்கு வரும்போது அப்படியே கத்தி எடுத்து குத்திட்டான் கிளாஸ்க்குள்ளேயே. கோயம்புத்தூர்ல கேஜி காலேஜ் பயங்கர ஸ்ட்ரிக்ட் காலேஜ் வேற. ஆனா எப்படி இந்த அளவுக்கு அசால்ட்டா இருந்தானுங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு பேக்குள்ள கத்திய வச்சு எத்தனை வந்தாலும் எவனுக்கு ப்ரோ தெரிய எதுவும் பண்ண முடியாது. விசாரிச்சு அந்த காலேஜ் பசங்க கிட்ட, ஆனா நிறைய பேர் காம்பவுண்ட்குள்ளதான் குத்துனாங்க, நிறைய பேர் கிளாஸ் இருந்தாங்க. தெரியல கடை நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல இது அதான் அது வெளியே வர விடாம அந்த காலேஜ் தடுப்பாங்க. ஆனா நான் இப்பதான் சரவணபுரி ஸ்டேஷன் தான் தாண்டி வந்தேன். ஃபுல்லா இப்போ ஒரு நிமிஷம் இல்ல பிள்ளைங்க இதுக்கத்தாலும் பொருள் எத்தனை பேர் வெட்டுறானுங்க தெரியுமா?
நீ பி ஏய் எனக்கு இந்த கல்ச்சரே புரியலடா அலெக்ஸ். அதாவது நீ 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 எங்க இருந்தது எல்லாம் போதை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எனக்கு ஃபீல். நீ யோசிச்சு ப்ரோ பாரு, இல்ல இல்ல லைன் ப்ரோ புடிச்சு பண்ணா அங்க போதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல ஆகுது. ஹரி ப்ரோ சின்ன சின்ன சண்டைக்கு வெட்டுறானுங்க. ஸ்வீட் சண்டை அதுதான் சொல்றேன். எதுக்கு அடிச்சுறானுங்க? என்ன ஏன்டா அவ்வளவு வயலன்ஸ் மனுஷனுக்குள்ள ஏற்படுத்துது போதை? கோயம்புத்தூர்ல எல்லாம் கிரைம் ரேட் அப்படியே போயிட்டே இருக்கு. இது போதை மட்டும் காரணம் இல்ல ப்ரோ. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எதையுமே தாங்க முடியல. புரியுதா? பொறுமை இல்ல, எதுவுமே இல்ல. பொறுமை இல்ல, அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்குது, பொறுத்துக்கிற இது இல்ல. சொன்ன மாதிரி அதுவும் இருக்குதான், ஆனா இல்லன்னு சொல்ல இல்ல. அப்படி இருக்கிற ஒரு மைண்டுக்கு போயிட்டு நம்ம இதையும் கொண்டு போய் சேர்த்தா போதைக்கும் அடிமையாக்கணும். இல்ல ஹரி, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதுக்குள்ள வந்து அவனுக்கு அந்த மைண்ட் செட் வருதுன்னா, அதே கணபதி ஏரியால பொறுமை இல்லாத தருண் அதே கணபதி ஏரியால ஒரு பையன் ஒரு 5 பசங்க போதை, இவனும் போதை முந்தனத்து போட்டு அடிச்சானுங்க, கீழே விழுந்தது போய் பாத்தீங்களா? இது அதுக்கு முந்தின நாள் தான் வேளச்சேரியில நடக்குது. 3 அடுத்தடுத்த நாள் நடந்திருக்கு இந்த 3 சம்பவம். சென்னை வேளச்சேரியில ஒருத்தனை போட்டு அந்த வெட்டுறானுங்க, மக்கள் தான் காப்பாத்துறாங்க போய் பொதுமக்கள். லவ் பண்ணிருக்கான் 2 நாள்ல வந்து அவனுக்கு என்ன அவசரம் குத்துற அளவுக்கு, அதுவும் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு காலேஜுக்குள்ளேயே? அப்ப எங்க இருந்தா தைரியம் வருதுன்னு தெரியல. இல்ல அவன் மனநிலையே இப்போ இன்ஃபுளுசர் சொன்ன மாதிரி, இன்ஃபுளுசர் தானே சொன்னாரு, அந்த அவங்க மனநிலையே பாருங்க. அவனுங்க அந்த பொறுமையே இல்ல அப்படிங்கிறது வந்து அது உண்மைதான். அது இது இல்ல லவ் பண்ற பொண்ணு எப்படிங்க நீங்க அவனுங்க அன்பு வைக்கிறீங்க ஒருத்தர் மேலாம், அவங்களை போய் நம்ம திட்ட கூட தோணாது. பொதுவா யாரோ ஒருத்தர் 3வது மனுஷங்கனாலே பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம நல்லா சிரிச்சு பேசினாலே அவங்கள்ட்ட நம்ம கோச்ச கூட கொஞ்சம் யோசிப்போம். இவன் லவ், இவனுக்கு அதுக்கு மீனிங்கே தெரியறது இல்ல. இப்போ இவங்களா எப்படி இருக்காங்களே, நான்லாம் 2 பேரும் போட்டு தள்ளிடணும் ப்ரோ. பிரணவே லூஸ் மாதிரி பேசாத பிரணவே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த பொண்ணு ஏதாவது அசிங்கமா திட்டிருக்கும் போல, இல்ல வேற ஏதாவது இதுதான் எதை திட்டினாலும் எடுத்து போய் குத்துறது நியாயம் இல்லல்ல. கொஞ்சம் வந்து டைப் சரியில்லை அலெக்ஸ். இத எனக்கு கிடைச்ச நியூஸ் தான். டைப் சரியில்லையா? திட்டினா பதிலுக்கு திட்டிட்டு போனோம். இந்த மாதிரி குத்துனா யார் மேல இப்ப கேஸ்? முதல்ல இந்த மாதிரி சைக்கோ பசங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்ன இருக்கும்னா, ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்றாங்கல்ல, அந்த பொண்ணு நார்மலா ரிஜெக்ட் பண்ணா கூட இந்த மாதிரி சைக்கோங்க விட்டுருங்க. ஏதாவது அந்த பொண்ணு எதுக்குடா இந்த மாதிரி இப்ப இந்த பாயிண்டே ப்ரூவ் ஆயிருச்சுலடா அலெக்ஸ். அவன் குத்துன போய் அந்த பொண்ணு ஏன் ரிஜெக்ட் பண்ணுச்சுங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சுல. அவன் கேரக்டர்னா அதனாலதான் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்குதுங்கிற மாதிரி தானே ப்ரூவ் ஆயிருக்கு. சொல்லுவானே இல்ல ஏண்டா கலர் கோழி கொஞ்சம் தலைய வச்சு நீ என்கிட்ட வந்து ப்ரோஸ் பண்றியா பிளட்டி ராஸ்கல்னு வச்சிருக்கோம். இவன் ஏதோ போயிட்டு இருப்பான். நீ சொல்றது இதுல தப்பு தான் படுது. ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப வந்துட்டு அந்த இவன் வந்துட்டு அந்த பிள்ளை போய் லவ் சொல்றான். லவ் சொல்றான். அந்த பிள்ளை வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுது. இவன் வந்துட்டு கையை பிடிச்சி இருக்கிறான்னு வச்சுக்கவேன், அந்த பிள்ளை என்ன எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஐயா முதல்ல வெட்டில வெட்டுறதே ஒரு